வணக்கம். உலகில் அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பார்க்கப்படுகின்றன. அதற்கான காரணம் அவற்றை தடுக்க முடியாது என்பதுதான். ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்கும் விதத்திலான பாதுகாப்பு அமைப்பு இதுவரை உருவாக்கப்படவில்லை. அதனால் இந்தியா உட்பட சில நாடுகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் விதத்திலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை சொந்தமாக உருவாக்கி வைத்துள்ளது. அதோடு ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வாங்கியுள்ளது இந்தியா. ஆனால் S-400 உட்பட உள்ள எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பினாலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்க முடியாது. மேக் 5 முதல் மேக் 9 அல்லது அதற்கு மேல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மிகவும் ஆபத்தானவை என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் மிகவும் ரகசியம் காக்கப்படும் ஒன்றாக உள்ளது. கார்கில் போருக்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளில் இருந்து வர வாய்ப்புள்ள சிறிய ஏவுகணைகளை தாக்கும் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதோடு நிலத்தில் இருந்தும் கடலில் இருந்தும் வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்க முடிந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. பிருத்வி வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவின் மிகச்சிறந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பாகும். அதிக உயரத்தில் உள்ள அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது பிருத்வி வான் பாதுகாப்பு அமைப்பு. அதேபோல் தாழ்வான உயரத்தில் உள்ள அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்காக அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளது பாரதம். அவ்வாறு பல்வேறு வகையான வான்வழி அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதத்தில் தெளிவான திட்டமிடலுடன் பலவிதமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2006 PAD எனப்படும் பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் 2007 AAD எனப்படும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன. அதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கு பிறகு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க முடிந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கிய 3வது நாடாக மாறியது இந்தியா. அந்த காலகட்டத்தில் சீனாவே கூட வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க முடிந்திருக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக 1000 முதல் 3000 கிலோமீட்டர் வரை ரேஞ்சுள்ள மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தடுக்கும் திறனுள்ள AD-1 எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது. 3000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை ரேஞ்சுள்ள இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க முடிந்த விதத்தில் AD-2 வான் பாதுகாப்பு அமைப்பையும் அதன் தொடர்ச்சியாக உருவாக்கியது பாரதம். இங்கு AD-1 வான் பாதுகாப்பு அமைப்பே 5000 கிலோமீட்டர் வரை ரேஞ்சுள்ள ஏவுகணைகளை தடுக்கும் திறனை கொண்டுள்ளதென்று சில பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதேபோல் AD-2விற்கு 5000 முதல் 8000 வரை ரேஞ்சுள்ள ஏவுகணைகளை தடுக்கும் திறன் உள்ளதென்று கூறப்படுகிறது. இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் இந்தியா மிகவும் ரகசியமாக வைத்திருப்பதால் சரியான கணக்குகள் யாருக்கும் தெரியாது. ஆங்காங்கே கிடைக்கும் சில தகவல்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிந்த விஷயங்கள்தான் இங்கு பார்ப்பவை. இவற்றோடு ஒரு ஃபேஸ் 3 திட்டத்திலும் ஈடுபட்டுள்ளது இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு திட்டமாகும் இந்த ஃபேஸ் 3 என்பது. இந்தியாவின் இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் ஃபேஸ் 3 மூலம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் திறனுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. அதாவது அடுத்த தலைமுறை அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்கான பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா உருவாக்கி வருவதாக தெரிகிறது. ADAH, ADAM என்ற பெயர்களில் ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கி வருவதாக தெரிகிறது. ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளின் தனித்தன்மை என்னவென்றால் அதன் திசையை மாற்ற முடியும் என்பதாகும். அதாவது கிரூஸ் ஏவுகணைகளைப் போல் பயணிக்கும் திசையில், பாதையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை மிகவும் ஆபத்தானதாக மாற்றும் ஒரு காரணியாகும். அதிவேகத்தில் பயணிக்கவும் திசையை மாற்றிக்கொள்ளவும் செய்வதால் இதை கணிப்பது மிகவும் கடினமான விஷயமாகும். அந்த ஏவுகணை உண்மையில் எந்த இலக்கை நோக்கி ஏவப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல் ஏவுகணை வருவதை கண்டுபிடித்தாலும் அதை லாக் செய்து தடுப்பது எளிதான விஷயம் அல்ல. காரணம் அதன் திசை எந்த நேரமும் மாறக்கூடும் என்பதுதான். அதனால்தான் சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஆபத்தானவையாக மாறுகின்றன. அதுபோன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை துல்லியமாக தடுக்க முடிந்த விதத்தில்தான் இந்தியாவின் ADH உருவாக்கப்பட்டு வருகிறதென்று அறிய முடிகிறது. அதேபோல் ஹைப்பர்சோனிக் கிரூஸ் ஏவுகணைகளுக்காக உருவாக்கப்படும் ஒரு அமைப்புதான் ADAM என்றும் கூறப்படுகிறது. இவை குறித்த கூடுதலான தகவல்கள் ஏதும் வெளிவரவில்லை. ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் திறனுள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை சீனாவை போல் எதுவாக இருந்தாலும் உடனடியாக வெளிப்படுத்துவதில்லை. சீனாவும் முன்பு அதுபோல் செய்திருக்கவில்லை. ஆனால் இப்போது அதை காட்டி உலகை மிரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனடியாக வெளிப்படுத்திவிடும் சீனா.
இந்தியா அதுபோல் வெளிப்படுத்தாமைக்கு காரணம், அவ்வாறு நாம் வெளிப்படுத்தி ஒரு வலிமையான நாடு என்று உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் நம்மை ஒரு போட்டியாளராக பார்ப்பார்கள், ஒத்துழைப்பை குறைப்பார்கள். வளர்ந்து வரும் நிலையில் பெரும் சக்திகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். அதனால்தான் நாம் என்ன ஆயுதம் வைத்துள்ளோம், எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக தயாரித்து வைத்துள்ளோம் என்று வெளிப்படுத்துவதில்லை. இப்போது இந்தியா ஏழை நாடல்ல, அதுவும் ஒரு வளர்ந்த நாடுதான் என்ற விதத்தில் பேசி வருகிறார் ட்ரம்ப். இந்தியா அவ்வளவு பலவீனமான நாடு அல்ல. இந்தியாவின் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியை பார்த்தால் அமெரிக்காவிற்கு பிறகு 3வது நாடாக உள்ளது. அப்படியாகும்போது எதனால் வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பி வருகிறார் ட்ரம்ப். இப்போதும் சில துறைகளில் நாம் சவால்களை எதிர்கொண்டுதான் வருகிறோம். எனவே நாம் மிகவும் வலிமையான நாடு என்று வெளிக்காட்டிக் கொண்டால் மற்ற நாடுகள் நமக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். தொழில்நுட்பம், முதலீடு உள்ளிட்ட தேவையான ஒத்துழைப்புகளை நல்க மாட்டார்கள். ஏதேனும் ஆயுதங்களை இந்தியா வாங்க விரும்பினால் தரமாட்டார்கள். காரணம், இந்தியா சொந்தமாக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்கி வைத்துள்ள நிலையில் தங்களுடைய ஆயுதமும் கிடைத்தால் இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாறிவிடும் என்று அஞ்சுவார்கள். மற்ற பல துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக இருந்தாலும் இப்போதும் ஜெட் என்ஜின் தயாரிப்பில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்கிறது. அதனால் இப்போதைய நிலையில் அதற்காக அமெரிக்கா அல்லது பிரான்ஸ் போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியமாகும். நாம் ஒரு பெரிய சக்தியாக காட்டிக்கொண்டால் அதுபோன்ற தொழில்நுட்பங்கள் கிடைப்பதற்கான சாத்தியம் குறையும். அதனால் நமது வலிமையை காட்டாமல் சாதாரணமாக செயல்படுவதுதான் தற்போதைக்கு நல்லதாகும். அதனால்தான் 10,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்புள்ள ஏவுகணை போன்ற விஷயங்களை எல்லாம் சோதிக்கவில்லை இந்தியா. அப்படி இருக்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் விதத்திலான வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா உருவாக்கி வருவது வெளியில் தெரிந்தால் நிச்சயம் அமெரிக்காவும் சீனாவும் ஏன் ரஷ்யாவும் கூட அதிர்ச்சிக்குள்ளாவார்கள். இந்தியா அந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது என்பது ஓரளவுக்கு தெரிந்தாலும் அதை சோதித்துள்ளது என்றோ வெற்றியடைந்துள்ளது என்றோ என்ன நிலையில் உள்ளதென்றோ எந்த தகவலும் தெரியவில்லை. இது இப்படியேதான் தொடரும். தக்க சமயத்தில் இந்தியா அதை வெளிக்கொண்டு வரும். ஒருவேளை அமெரிக்காவோ சீனாவோ ரஷ்யாவோ சோதித்த பின்னர் இந்தியா வெளிப்படுத்துமாக இருக்கும். அமெரிக்கா ரஷ்யாவிற்கு பிறகு உலகில் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துள்ள நாடு இந்தியாதான். சீனாவே இந்த விஷயத்தில் இந்தியாவிற்கு பின்னில் தான் உள்ளது. பல நேரங்களில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூறுவதுண்டு. இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியோடுதான் அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி வைத்துள்ளது. அதைவிட மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாம் இந்தியா உருவாக்கி வைத்துள்ளது என்பதுதான் உண்மையாகும். வான் பாதுகாப்பு அமைப்பு விஷயத்தில் ரஷ்யா முதலிடத்தில் உள்ளது, 2ஆம் இடத்தில் அமெரிக்கா உள்ளது, இந்தியா இந்த விஷயத்தில் 3ஆம் இடத்தில் உள்ளது, சீனா இதில் 4ஆம் இடத்தில் தான் உள்ளது.